1967 முதல் 71 வரை காலகட்டத்தில் ஆயா ராம் கயா ராம் என்ற அரசியல் கலாச்சாரம், அதாவது அடிக்கடி கட்சி மாறும் போக்கு, அரசாங்கங்களின் ஸ்திரத்தன்மையை பாதித்ததால் இதை தடுக்க இச்சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்திய அரசியல் சட்டத்தின் 10வது அட்டவணையில் உள்ள கட்சி தாவல் தடை சட்டம் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது 1985 இல் 52வது அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டுவரப்பட்டது. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் ஒரு நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர் தானாக முன்வந்துதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சியிலிருந்து விலகினால் அவர் தனது உறுப்பினர் பதவியை இழப்பார். நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர் சார்ந்திருக்கும் கட்சியின் கொறடா பிறப்பிக்கும் உத்தரவிற்கு மாறாக நாடாளுமன்ற சட்டமன்ற வாக்கெடுப்பில் வாக்களித்தாலோ அல்லது வாக்கெடுப்பை புறக்கணித்தாலோ பதவி இழப்பார். ஓர் உறுப்பினர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் கட்சி தாவல் தடுப்பு சட்டப்படி அவர் தேர்தலில் நிறுத்திய அரசியல் கட்சியைச் சேர்ந்தவராகவே கருதப்படுவார் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பின் விளைவாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ கட்சி கொறடாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கட்சி கொறடா கட்டளையை மீறினால் பதவி பறிபோகும். இவ்வாறு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் வேறு கட்சியில் சேர்ந்தாலும் பதவி பறிபோகும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் சார்ந்திருக்கும் கட்சியிலிருந்து விலகி வேறு அரசியல் கட்சிக்கு மாறினால் அவர்களின் பதவி பறிக்கப்பட்டுவிடும். தான் சார்ந்த அரசியல் கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்து தானாகவே விலகுதல். சபையில் கட்சியின் கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தல் அல்லது வாக்களிக்காமல் தவிர்த்தல். தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்ற ஒரு சுயேட்சை உறுப்பினர் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேருதல். ஒரு கட்சியின் மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கு உறுப்பினர்கள் பிரிந்து சென்று மற்றொரு கட்சியுடன் இணைந்தால் அது கட்சி தாவலாக கருதப்படாது. அல்லது புதிய கட்சி துவக்கினால் அவர்களின் பதவி பறிபோகாது.